12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.6 ஒரு மதிப்பெண் வினாக்கள் 1 to 5 வரையிலான வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். முதல் கணக்கு 1,5 மற்றும் 4,1 என்ற புள்ளிகள் வழி செல்வதும் y அச்சை தொட்டு செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு x² + y² - 5x - 6y + 9 + லாம்டா பெருக்கல் 4x + 3y - 19 = 0 எனில் லாம்டாவின் மதிப்பு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 1,5 என்ற புள்ளி வழியாகவும் 4,1 என்ற புள்ளி வழியாகவும் வட்டம் செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புள்ளி 4,1 1,5 என்ற புள்ளி வழியாகவும் வட்டம் செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. y அச்சை தொட்டு செல்லக்கூடிய வட்டம். வட்டத்தின் மையத்திற்கான நிபந்தனை பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்? -g, -f. இந்த தொலைவானது வட்டத்தின் ஆரத்தை குறிப்பிடும். ஆரம் என்பதை 6ன்னு குறிப்பிடலாம். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு எடுத்துக்கலாம். x² + y² - 5x - 6y + 9 + லாம்டா பெருக்கல் 4x + 3y - 19 = 0. இந்த சமன்பாட்டில் வட்டத்தின் பொது வடிவத்தோட இதை ஒப்பிட்டு g என்ன, h, f என்ன, c என்னன்னு எழுதலாம். அதற்கு முன்னாடி வட்டத்தின் பொது வடிவத்தோடு ஒப்பிடும் முன்னாடி x² உறுப்பு, y² உறுப்பு, வட்டத்தின் பொது வடிவ சமன்பாடுங்கிறப்ப x² உறுப்பு, y² உறுப்பு, அடுத்து x உறுப்பு வேணும். அப்போ x இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் முதல்ல பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். -5x - 6y + 9 லாம்டாவால் உள்ளார பெருக்கும் பொழுது 4 லாம்டா x + 3 லாம்டா y - 19 லாம்டா = 0. x² + y² ஒரு எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் -5 ஒரு எக்ஸின் கீழே மற்றொரு எக்ஸின் கீழே +4 லாம்டா பெருக்கல் எக்ஸ். அடுத்து ஒய்யின் கீழுக்களை தனித்தனியாக பிரித்து எழுதுறப்ப -6 + 3 லாம்டா பெருக்கல் ஒய். மாறிலி மதிப்புகள்னு பார்க்குறப்ப +9 -19 லாம்டா = 0. இது சமன்பாடு. இந்த சமன்பாட்டை வட்டத்தின் பொது வடிவத்தோடு ஒப்பிடுற x² + y² + 2gx + 2fy + c = 0 ஒப்பிடும் பொழுது எக்ஸின் கீழே என்பது 2g ஆகும். 2g இன் மதிப்பானது -5 + 4 லாம்டா. இதிலிருந்து g என்பது -5 + 4 லாம்டா / 2 2 பெருக்கல்ல இருக்கிறத வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம். அடுத்து ஒய்யின் கீழே 2f = -6 + 3 லாம்டா. f = மதிப்பானது -6 + 3 லாம்டா பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். c என்பது நமக்கு மாறிலி மதிப்பு. c இன் மதிப்பானது 9 - 19 லாம்டா ஆகும். இதுல இருந்து வட்டத்தின் மையம் எழுதலாம். மையம் என்பது மையத்திற்குண்டான நிபந்தனை -g, -f. g என்பது மதிப்பானது பிராக்கெட்ல g இன் மதிப்புகளை எழுதலாம். -g என்பது -5 + 4 லாம்டா / 2 -f இன் மதிப்பு -6 + 3 லாம்டா / 2. மைனஸால் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது -5 + 5 ஆயிடும். 4 லாம்டா மைனஸ்ன்னு ஆயிடும். அப்போ 5 - 4 லாம்டா / 2, 6 - 3 லாம்டா / என்பது மையப்புள்ளி ஆகும். இந்த மையப்புள்ளியையும் ஆரத்தையும் நம்ம வரைபடத்தில் பார்க்குறப்ப -g என்பது நடு மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய எக்ஸின் மதிப்பாகும். அப்போ அந்த எக்ஸின் தொலைவு என்பது இங்கே என்னவா இருக்குன்னா 6ன்னு இருக்கு. மையப்புள்ளியில் இருக்கக்கூடிய எக்ஸின் தொலைவு என்பது எதற்கு சமம்னா 6ற்கு சமம். எனவே ஆரத்திற்கு உண்டான சூத்திரம் என்னன்னா ஆரம் r = √g² + f² - c ஆகும். 6ற்கு பதிலாக எக்ஸின் மதிப்புகளை பிரதியிடுவோம். எக்ஸின் மதிப்பானது 5 - 4 லாம்டா / 2 = g என்பது 4 லாம்டா -5 / 2 ஹோல் ஸ்கொயர் + f என்பது 3 லாம்டா -6 / 2 ஹோல் ஸ்கொயர் c இன் மதிப்பானது 9 - 19 லாம்டா. ரூட்டுக்குள்ள இந்த உறுப்புகள் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கலாம். அப்படி வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 5 - 4 லாம்டா / 2 இடதுபுறம் ஹோல் ஸ்கொயர் = RHSல 4 லாம்டா -5 / 2 ஹோல் ஸ்கொயர் + 3 லாம்டா -6 / 2 ஹோல் ஸ்கொயர் -9 - 19 லாம்டா. இருபுறமும் பார்த்துட்டோம்னா 5 - 4 லாம்டா / 2 ஹோல் ஸ்கொயர் 4 லாம்டா -5 / 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது ஒரே மாதிரி இருக்கு. அதாவது குறிகள் மாறி இருக்கு வலதுபுறம்.
ஸ்கொயர் பண்ணுறதுனால மைனஸும் என்னவா இருக்குன்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும். எனவே இந்த இரண்டு மதிப்புகளும் ஒரே மதிப்புகளாக தான் அமையும். எனவே இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் இடதுபுறம் 0, வலதுபுறம் 3 லாம்டா மைனஸ் 6/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 9 மைனஸ் 19 லாம்டா. 9 மைனஸ் 19 லாம்டாவை இடதுபுறம் கொண்டு போகிறப்ப மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 9 மைனஸ் 19 லாம்டா ஈக்குவல் டு 3 லாம்டா மைனஸ் 6/2 ஹோல் ஸ்கொயர். 9 மைனஸ் 19 லாம்டா நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 3 லாம்டா மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டர் மதிப்பு 2 வர்க்கப்படுத்துகிறப்ப 2 ஸ்கொயர் மதிப்பு 4. 4 வலதுபுறம் இருக்கிறது இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல வந்துடும். 4 பெருக்கல் 9 மைனஸ் 19 லாம்டா ஈக்குவல் டு 3 லாம்டா மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். 4ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது 4 9 36 மைனஸ் 19 பெருக்கல் 4 மதிப்பு 76 லாம்டா. ஆர்ஹெச்எஸ்ல ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது ஏ ஸ்கொயர் 3 லாம்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 பெருக்கல் 3 லாம்டா பெருக்கல் 6 மைனஸ் பிளஸ் பி ஸ்கொயர் 6 ஸ்கொயர். 36 மைனஸ் 76 லாம்டா ஈக்குவல் டு 3 வர்க்கப்படுத்தும் பொழுது 9 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 2 3 9 2 3 6 6 மதிப்பு 36 லாம்டா பிளஸ் 6 ஸ்கொயர் மதிப்பு 36. ஒரே மதிப்புகள் இருபுறமும் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 36 36 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் 76 லாம்டா பிளஸ் 9 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 36 லாம்டா. அனைத்து மதிப்புகளையும் இடதுபுறமே வைக்கிறப்ப மைனஸ் 76 லாம்டா பிளஸ் 9 இடதுபுறம் வரப்ப மைனஸ் 9 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 36 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ முதல் உறுப்பு மைனஸ் 9 லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 76 பிளஸ் 36 எனும் பொழுது இரண்டையும் கழிக்கிறோம். 76ல் 36 கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு 40 மைனஸ் 40 லாம்டா ஈக்குவல் டு 0. முதல் உறுப்பு மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ன்னு வரணும். எனவே ஒரு மைனஸால இருபுறமும் பெருக்கிக்கிட்டோம்னா 9 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 40 லாம்டா ஈக்குவல் டு 0. லாம்டாவை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல வரக்கூடிய உறுப்புகள் 9 லாம்டா ஸ்கொயர்ல 1 லாம்டா எடுக்க போக மீதம் 1 லாம்டா பிளஸ் லாம்டா வெளியில் எடுக்க போக 40 ஈக்குவல் டு 0. இரு உறுப்புகளையும் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்துகிறோம். லாம்டா ஈக்குவல் டு 0, 9 லாம்டா பிளஸ் 40 ஈக்குவல் டு 0. 9 லாம்டா ஈக்குவல் டு பிளஸ் 40 வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் 40. இப்போ லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 40/9. லாம்டாவின் மதிப்பா மைனஸ் 40/9ங்கிறது ஒரு மதிப்பும் 0ங்கிற ஒரு மதிப்பும் கிடைக்குது. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குதுன்னா ஆப்ஷன் 1. இந்த விடையானது ஆப்ஷன் 1ல் இருக்கு. 0, மைனஸ் 40/9 என்பது லாம்டாவின் மதிப்புகள். அடுத்து இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். செவ்வகல நீளம் 8 அலகுகள் மற்றும் துணையச்சின் நீளம் குவியங்களுக்கு இடையே உள்ள தூரத்தில் பாதி உள்ள அதிபரவளையத்தின் மையத்தொலை தகவு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. செவ்வகலத்தின் நீளம் 8 அலகுகள் என வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப தீர்வுல செவ்வகலத்தின் நீளம் அப்படிங்கிறத 2b²/a ஆகும். ஒரு அதிபரவளையத்திற்கான செவ்வகலத்தின் நீளம் 2b²/a, அதன் மதிப்பானது 8. இதுல இருந்து b²/a மட்டும் இங்க வச்சுட்டு 2 வலதுபுறம் கொண்டு போறப்ப 8/2 2 2 4 2 8. அப்ப b² ஈக்குவல் டு மதிப்பானது a வலதுபுறம் போறப்ப 4aன்னு கிடைக்கும். b²இன் மதிப்பு 4a ஆகும். அடுத்து துணையச்சின் நீளம் குவியங்களுக்கு இடையே உள்ள தூரத்தில் பாதி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. குவியங்களுக்கு இடையே உள்ள தூரமானது 2ae. துணையச்சின் நீளம் அப்படின்னா ஒரு அதிபரவளையத்திற்கான துணையச்சின் நீளமானது 2b ஆகும். 2b ஆனது குவியங்களுக்கு இடையேயான தொலைவில் பாதினா 1/2 பங்கு. குவியங்களுக்கு இடையேயான தொலைவு 2ae. இது ஒரு நிபந்தனையா கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ 2 2 இந்த இடத்துல கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 2 கேன்சல் ஆக போக மீதம் என்ன மதிப்பு இருக்குது? ae. அப்போ இதுல இருந்து என்ன எழுதலாம்? 2b என்பது எதற்கு சமம்? aeற்கு சமமாக கிடைக்கிறது. அதிபரவளையத்திற்கான நிபந்தனை b² என்பது a² பெருக்கல் e² மைனஸ் 1க்கு சமம். b² ஈக்குவல் டு பிராக்கெட்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை a² பெருக்கும் பொழுது a² e² மைனஸ் 1 பெருக்கல் a²ங்கிறப்ப a². இதுல மைனஸ் a² இடதுபுறம் வரப்ப பிளஸ் a² ஆகும். a² e² ae ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்கலாம். பிளஸ் b² வலதுபுறம் போறப்ப மைனஸ் b². a² ஈக்குவல் டு ae என்பது 2bக்கு சமம் 2b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் b². a² ஈக்குவல் டு 2 வர்க்கப்படுத்தும் பொழுது 4, b வர்க்கப்படுத்தும் பொழுது b² மைனஸ் b². இதை சுருக்கிக்கிட்டோம்னா a²இன் மதிப்பு 4 மைனஸ் 1இன் மதிப்பு 3b² ஆகும். இனி a² அப்படியே வச்சுட்டு 3 பெருக்கல் b என்பது எதற்கு சமம் அப்படின்னா ae/2. இரண்டாவது நிபந்தனை 2b ஈக்குவல் டு aeக்கு சமம் என்பதிலிருந்து b என்பது ae/2விற்கு சமம்.
அப்போ பிக்கு பதிலாக AE/2ன்னு பிரதியிடுறோம். ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர் கொடுத்துடலாம். இனி A ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பெருக்கல் இதை வர்க்கப்படுத்தும் பொழுது A ஸ்கொயர் E ஸ்கொயர் டினாமினேட்டர் வர்க்கப்படுத்துகிறப்ப 2 பெருக்கல் 2 4. இருபுறமும் ஒரே மதிப்புகள் உள்ளது கேன்சல் ஆகிறப்ப A ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 ஈக்குவல் டு 3 E ஸ்கொயர்/4ன்னு கிடைக்கும். 4 இடதுபுறம் வரப்ப பெருக்கல்ல 4 ஈக்குவல் டு 3 E ஸ்கொயர், அதாவது 3 E ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ E ஸ்கொயரின் மதிப்பானது பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் வரப்ப வகுத்துல வந்ததுன்னா 4/3. ஈயின் மதிப்பானது இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப 4ன் வர்க்கமூலம் 2, 3ன் வர்க்கமூலம் 3 என்பது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லை. அப்போ வர்க்கமூலம் எடுக்கிறப்ப √3ன்னு அப்படியே எழுதிடலாம். ஈயின் மதிப்பு மையத்துளை தகவின் மதிப்பு 2/√3 ஆகும். அதிபரவளையத்திற்கான மையத்துளை தகவின் மதிப்பு ஆப்ஷன் 3ல் இருக்கக்கூடிய 2/√3. அடுத்து மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். வட்டம் x² + y² ஈக்குவல் டு 4x + 8y + 5 என்ற நேர்கோடு 3x - 4y ஈக்குவல் டு m-ஐ இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகின்றது எனில் எந்த நிபந்தனை சரியானதுன்னு கேட்கப்பட்டுள்ளது. இரு வெவ்வேறு புள்ளிகளில் ஒரு வட்டமும் நேர்கோடும் வெட்டி கொள்ளுது அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட் மதிப்பை வச்சு இதற்கான தீர்வை கணக்கிடலாம். அதாவது b² - 4ac இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டி கொண்டது அப்படின்னா b² - 4ac மதிப்பு >0 இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையை வச்சுதான் தீர்வு கணக்கிடுறோம். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டத்தின் சமன்பாட்டில் நேர்கோட்டின் சமன்பாட்டை பிரதியிடலாம். நேர்கோட்டின் சமன்பாடானது 3x - 4y = m என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இருந்து எக்ஸின் மதிப்போ அல்லது ஒய்யின் மதிப்போ ஏதேனும் ஒரு மதிப்பு கணக்கிட்டு அந்த மதிப்பை வட்டத்தின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளுங்கிறதுனால நிறைவு செய்யும். அப்போ எக்ஸின் மதிப்பு இதிலிருந்து கணக்கிட்டுட்டோம் அப்படின்னா 3x இங்கே இருக்கட்டும், -4y வலதுபுறம் போகிறப்ப +4y, பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலதுபுறம் வரப்ப m + 4y / 3ன்னு ஆகும். /3. வட்டத்தின் சமன்பாடானது x² + y² ஈக்குவல் டு 4x + 8y + 5. எக்ஸின் மதிப்பை சமன்பாட்டில் பிரதியிடலாம். எக்ஸின் மதிப்பானது m + 4y/3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² ஈக்குவல் டு 4 பெருக்கல் எக்ஸின் மதிப்பானது m + 4y/3 + 8y + 5. இதை சுருக்கலாம். இங்கே சுருக்கும் பொழுது இடதுபுறம் a + b ஹோல் ஸ்கொயர், அதாவது நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக முதல்ல வர்க்கப்படுத்திக்கலாம். m + 4y ஹோல் ஸ்கொயர் பை 3 வர்க்கப்படுத்தும் பொழுது 9 + y² ஈக்குவல் டு 4 பெருக்கல் நியூமரேட்டர் m + 4y/3 + 8y + 5. இதை சுருக்கும் பொழுது a + b ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது a² m² + 2ab 2 பெருக்கல் m பெருக்கல் 4y + b² 4y ஹோல் ஸ்கொயர். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 9 பெருக்கல் y² 9y²/9 நமக்கு காமன் ஆகிடும். ஈக்குவல் டு RHSல 4m + 4 பெருக்கல் 4 16y ப்ளஸ் 3ஆல் வகுத்துட்டோம். இப்போ 3ஆல் நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா /3 காமன் ஆகிடும். 8 3 24y ப்ளஸ் 5 15 / டினாமினேட்டர் மதிப்பு 3. 1 3 3 3 9 2 கேன்சல் ஆகிடுது. மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் m² + 2 8my ப்ளஸ் 4 பெருக்கல் 4 16y² ப்ளஸ் 9y²/3 ஈக்குவல் டு RHSல 4m 16 + 24 மதிப்பானது ப்ளஸ் 40y ப்ளஸ் 15. டினாமினேட்டர் மதிப்பு 1 தான் வரும். 3 வலதுபுறம் கொண்டு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். m² ப்ளஸ் 8my ப்ளஸ் 16 + 5 மதிப்பானது 25y² ஈக்குவல் டு 3 பெருக்கல் 4m ப்ளஸ் 40y ப்ளஸ் 15. இந்த சுருக்கலாம். m² ப்ளஸ் 8my ப்ளஸ் 25y² 3 12m ப்ளஸ் 3 12 120y ப்ளஸ் 15 பெருக்கல் 3 மதிப்பானது 45. அனைத்து மதிப்புகளையுமே இடதுபுறமே கொண்டு வரோம் அப்படின்னா முதல்ல y² உறுப்பு எழுதிடலாம். 25y². அடுத்து y உறுப்பு 8my ப்ளஸ் m² -12m -120y -45 ஈக்குவல் டு 0. 25y². அடுத்து y உறுப்பு தனியாக வெளியில் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்ப y உறுப்பை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 8m ஒரு மதிப்பு -120 y காமனாக வெளியில் எடுத்துடுறோம். மீதம் இருக்கக்கூடிய மாறிலிகள் ப்ளஸ் m² -12m -45 என்பது மாறிலி உறுப்புகள் ஆகும். டிஸ்கிரிமினன்ட்டின் மதிப்பானது b² இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது என கொடுக்கப்பட்டுள்ளதுனால b² - 4ac என்ற தன்மை காட்டியின் மதிப்பு >0 அமையும். இதில் abcயின் மதிப்புகளை பிரதியிடலாம்.
ஏ என்பது 25 எக்ஸ் ஒய் ஸ்கொயரின் கீழ், பி என்பது 8m மைனஸ் 120 ஒய்யின் கீழ், சி என்பது மாறிலி உறுப்பு எம் ஸ்கொயர் மைனஸ் 12m மைனஸ் 45. சமன்பாட்டில் மதிப்புகள் ஒன்றையும் பிரதியிடுறோம். பி என்பது 8m மைனஸ் 120 ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏயின் மதிப்பு 25, சியின் மதிப்பானது எம் ஸ்கொயர் மைனஸ் 12m மைனஸ் 45 கிரேட்டர் தென் 0. இதை சுருக்கலாம். சுருக்கும் பொழுது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் 8m ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2 பெருக்கல் 8m பெருக்கல் 120 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 120 ஸ்கொயர் மைனஸ் 4 பெருக்கல் 25 100 பெருக்கல் எம் ஸ்கொயர் மைனஸ் 12m மைனஸ் 45 கிரேட்டர் தென் 0. இதை சுருக்கிறோம். 8 பெருக்கல் 8 64 எம் ஸ்கொயர் 8 2 16 16 பெருக்கல் 12 மதிப்பு 192 மைனஸ் 1920 எம் 12 பெருக்கல் 12 144 2 0 சேர்த்திக்கிறோம். 100ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் 100 எம் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 2 0 சேர்த்துறோம். எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 45 2 0 கிரேட்டர் தென் 0. எம் ஸ்கொயர் உறுப்புகளை தனியாக கூட்டும் பொழுது 100 மைனஸ் 64 மதிப்பு மைனஸ் 36 எம் ஸ்கொயர் மைனஸ் 1920 ப்ளஸ் 1200 இரண்டையும் கழிக்க போக கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் 720 எம் 14400 ப்ளஸ் 4500 இரண்டு மதிப்புகளையும் கூட்டும் பொழுது 18900 கிரேட்டர் தென் 0. அனைத்து உறுப்புகளும் ஒரு 36ஆல் வகுப்படும். எனவே 36ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் 20m ப்ளஸ்ஸு 36ஆல் வகுக்கும் பொழுது 525ன்னு கிடைக்கும் கிரேட்டர் தென் 0. மைனஸ் உறுப்பு முதல் உறுப்பில் மைனஸ் குறி இருக்கிறதுனால ஒரு மைனஸால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் 20m மைனஸ் 525ன்னு ஆகிடும். மைனஸால் பெருக்கும் பொழுது கிரேட்டர் தென் என்ற குறியானது லெஸ் தென் 0 மாறும். லெஸ் தென் 0 மாறும். அப்படிங்கிறப்ப இந்த உறுப்புகளில் இருந்து இதை காரணிப்படுத்தலாம். இரண்டு எண்களை பெருக்கும் பொழுது எம் ஸ்கொயரின் கீழ் 1 மாறிலி மதிப்பு மைனஸ் 525ன்னு இருக்கு. அப்போ மைனஸ் 525 வரணும். பெருக்கும் பொழுது இந்த மதிப்பு கூட்டும் பொழுது 20ன்னு வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம்னா 35 பெருக்கல் 15ன்னு எடுக்கலாம். பெருக்கும் பொழுது 525 கூட்டும் பொழுது கழிக்கும் பொழுது 20 வரணும். ப்ளஸ் 20 வரணுங்கிறதுனால 35க்கு ப்ளஸ் குறியும் 15க்கு மைனஸ் குறியும் கொடுத்துட்டோம்னா எம் ஸ்கொயரின் கீழ் 1 இருக்கிறதுனால நேரடியாக எம் ப்ளஸ் 35 பெருக்கல் எம் மைனஸ் 15 லெஸ் தென் 0ன்னு கொடுக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புகளையும் 0க்கு சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எம் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் 35 எம் ஈக்குவல் டு மைனஸ் 15 வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் 15ன்னு ஆகும். இரண்டு மதிப்புகள் எம்முக்கு கிடச்சிருக்குது. மைனஸ் 35 ஒரு மதிப்பு, மற்றொரு மதிப்பானது 15. இதை வச்சு இடைவெளிகள் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நேர்கோட்டில் மைனஸ் 35 ஒரு மதிப்பு, அடுத்து ப்ளஸ் 15ங்கிறது ஒரு மற்றொரு மதிப்பு. இடைவெளின்னு பார்க்குறப்ப கிரேட்டர் தென், அதாவது லெஸ் தென் மைனஸ் 35, லெஸ் தென் மைனஸ் 35, மைனஸ் 35ஐ விட குறைவான எம் மதிப்பு லெஸ் தென் மைனஸ் 35, இப்படி ஒரு மதிப்பு வரலாம். மைனஸ் 35 லெஸ் தென் எம் லெஸ் தென் ப்ளஸ் 15ன்னு வரலாம். அடுத்து கிரேட்டர் தென் 15ஐ விட அதிகமான மதிப்பாக வரலாம். இந்த மூன்று வகையில் எது வேணாலும் எம்மின் மதிப்புகளாக வரும். இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மைனஸ் 35 லெஸ் தென் எம் லெஸ் தென் ப்ளஸ் 15ன்னு இருக்கிறதுனால தேவையான தீர்வானது ஆப்ஷன் 4ல் இருக்கக்கூடிய மைனஸ் 35 லெஸ் தென் எம் லெஸ் தென் 15 ஆகும். அடுத்து 4ஆம் கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் அச்சை 1,0 என்ற புள்ளியில் தொட்டு செல்வதும் 2,3 என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் விட்டம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டம் வரைகிறோம். வட்டமானது 1,0 என்ற புள்ளி வழியாக செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புள்ளிக்கு ஏன்னு நேம் கொடுக்கலாம். அந்த வட்டமானது 2,3 என்ற புள்ளி வழியாக செல்வதாக கொடுக்கப்பட்டுள்ளதுனால வட்டத்தின் மீதுள்ள புள்ளி 2,3ன்னு ஒரு புள்ளியை குறிப்பிடலாம். அடுத்து இந்த வட்டத்தின் மைய புள்ளிக்கும் கீழே இருக்கக்கூடிய ஏ என்ற புள்ளிக்கும் இடையேயான தூரம்னு பார்க்குறப்ப அந்த தொலைவானது வட்டத்தின் ஆரத்தை குறிப்பிடும். எனவே எக்ஸின் மதிப்பு மையப்புள்ளி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 1ஆகவும் ஒய்யின் மதிப்பு தெரியாது. ஒய்யின் மதிப்பு தான் ஆரம் 6ற்கு சமமாக அமையும். அதே போல் பிசியை இணைச்சிட்றோம். பிசியும் சரி ஏபியும் சரி நமக்கு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா ரெண்டுமே தொலைவுகளை, அதாவது ரெண்டுமே ஆரத்தை குறிப்பிடும். ஒரு வட்டத்தின் ஆரம் அப்படிங்கிறப்ப இரண்டு மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமமாகத்தான் அமையும். இப்போ சமமாக அமையும் அப்படிங்கிறதுனால பிஏ ஈக்குவல் டு எதற்கு சமம்? பிசி.
BI ஈக்குவல் டு BC இரண்டும் சமம் என்பதால் இரு புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா தொலைவிற்கான நிபந்தனை என்ன? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 d ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர் என்ற தொலைவிற்கான சூத்திரத்தை பயன்படுத்தி BAவையும் BCயையும் எழுதிடுறோம். இடதுபுறம் இருக்கக்கூடிய BA என்பது a மைனஸ் x2 மைனஸ் x1 மைனஸ் x1 எனும் பொழுது 1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 r மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டில் இந்த மதிப்புகள் ஈக்குவல் டு RHS மதிப்புகளில் பொறுத்த வரைக்கும் BC B மற்றும் Cக்கு இடையேயான தொலைவு ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 மதிப்பு 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். 1 மைனஸ் 1 0 ஆகும். இப்போ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0 6 மதிப்பு ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர். RHSல ஒரு 2 மைனஸ் 1 1 வர்க்கப்படுத்தும் பொழுது 1 3 மைனஸ் 1 ஆர் ஸ்கொயர். இது அப்படியே எழுதிடலாம். ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வேண்டி இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் இடதுபுறம் இருக்கும். வலதுபுறம் 1 ப்ளஸ்ஸு 3 மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர்னு வரும். சுருக்கிறான். ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி ஏ ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2ab 6 ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மதிப்பு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 9 மதிப்பு 10 மைனஸ் 6r ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இருபுறமும் நம்ம என்ன செய்யலாம்? ஆர் ஸ்கொயர் ஒரே மதிப்புகள் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ 0 ஈக்குவல் டு 10 மைனஸ் 6 ஆரின் மதிப்பு வேணுங்கிறப்ப மைனஸ் 6 இடதுபுறம் வரப்போ ப்ளஸ்ன்னு ஆகும். ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 10 ஆர் ஈக்குவல் டு மதிப்பு 10 பெருக்கல் இருக்கக்கூடிய 6 வலதுபுறம் வரப்போ வகுத்தில் வந்ததுன்னா மதிப்பானது 5 2 10 3 2 6. எனவே ஆரத்தின் மதிப்பானது 5/3 அமையும். therefore வட்டத்தின் விட்டமானது 2 பெருக்கல் ஆர் 2r என்பது 2 பெருக்கல் ஆரின் மதிப்பு 5/3 2 5 10 10/3 ஆகும். 10/3 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குது? 10/3 என்பது சரியான மதிப்பு ஆகும். அடுத்த 5ஆம் கணக்கு பார்க்கலாம். 3x² + by² + 4bx - 6by + b² = 0 என்ற வட்டத்தின் ஆரம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வட்டத்தின் ஆரத்திற்கு உண்டான நிபந்தனை ஆரம் என்பது ரூட் ஆஃப் g² + f² - c ஆகும். அப்போ g மற்றும் f இன் மதிப்புகள் தெரியணும். g மற்றும் f இன் மதிப்புகள் மற்றும் c இன் மதிப்புகள் தெரியறதுக்கு வட்டத்தை பொது வடிவ சமன்பாட்டோடு ஒப்பிடுறோம். அப்போ பொது வடிவத்தின் சமன்பாட்டோடு ஒப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் அப்படின்னாவே x² கீழும் y² கீழும் வட்டத்தின் சமன்பாட்டில் சமமாகத்தான் இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் by² இருக்குது. அப்போ x² கீழே 3 இருக்கிறதுனால bயின் மதிப்பாகனது கண்டிப்பாக வட்டம்னு கொடுத்ததுனால 3 தான் இருக்கணும். எனவே b = 3 அப்படின்னு சமன்பாட்டில் பிரதியிடலாம். b = 3 என பிரதியிடும் பொழுது 3x² + 3y² + 4 பெருக்கல் bயின் மதிப்பு 3x - 6 பெருக்கல் bயின் மதிப்பு 3y + b² 3² = 0. 3x² + 3y² + 3 12x - 6 18y + 3² மதிப்பு 9 = 0. அனைத்து உறுப்புகளுமே 3ஆல் வகுப்படுங்கிறதுனால ஒரு 3ஆல் வகுத்துட்டோம்னா 1 3 3x² + 1 3 3y² + 4 12 4x 6 18 - 6y + 3 9 = 0. இப்போ இந்த இடத்துல எக்ஸின் கெழு வந்து நமக்கு 4ன்னு இருக்குது. இதை வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டுடன் ஒப்பிடுறோம். அதாவது x² + y² + 2gx + 2fy + c = 0 ஒப்பிடும் பொழுது 2g என்பது 4ற்கு சமம். அப்போ g = மதிப்பு 4/2 கேன்சல் பண்ணிட்டோம்னா gயின் மதிப்பானது 2 ஆகும். இதே போல் f இன் மதிப்புகள் கணக்கிடுறோம். 2f என்பது -6ற்கு சமம். f என்பது மதிப்பு -6/2 1 2 2 3 2 6. எனவே f = மதிப்பானது -3ற்கு சமம். அடுத்து c இன் மதிப்பு கணக்கிடுறோம். c என்பது மாறிலி உறுப்பை குறிப்பிடும். c = மதிப்பானது 3. இனி இதை வச்சு ஆரத்தின் மதிப்பு கணக்கிடலாம். ஆரம் r என்பது √g² 2² + √f² - 3² - c என்பது மதிப்பு 3. இதை சுருக்கலாம். 2 பெருக்கல் 2 4 + -*- +3 9 -3 4 + 9 மதிப்பு 13 13 - 3 எனும் பொழுது 10 √10. √10 என்பது எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் 3 √10 சரியான மதிப்பு ஆகும். தேங்க்யூ.